குறைகள் பாட குறைகள் பாட வைத்தோனே வந்தருள்வார் அறிவு பள்ளிக்கூடம் கொண்டு சேர்த்தார் பள்ளியில் சேர்த்த மகன் சேர்த்த மகன் நம்பி சிறப்புடனே படிக்க போறான் அது சிறப்புடனே படிக்க போறான் அவரை அறிவு பள்ளிக்கூடத்திலே சேர்த்தார்கள். வள்ளுவர் சொன்ன குரலுக்கிணங்கி அகர முதல எடுத்தல்லாம் ஆதி பகவன் முதலே உணர்வு கற்க கசடர கற்பவை கட்டவை நிறுத்த அதற்கு தகை என்று சொன்னார்கள். படித்த பிள்ளைக்கு எங்கே போனாலும் அதற்கு ஒரு திறமை உண்டு, அதற்கு ஒரு அழகு உண்டு, அதற்கு ஒரு பாசம் உண்டு. அதனால இந்த நம்பி சின்ன நம்பியை அறிவு பள்ளிக்கூடத்திலேயே கொண்டு சேர்த்தார்கள். ஆசாரிடத்திலே சேர்த்த அழகு மகனோ ஐய சின்ன நம்பி குரு குரு குழந்தையாக குணமோடு பள்ளி பாடங்களை படிக்க வேண்டும் என்று அதை எப்படி படைத்து வருகிறான் தெரியுமா?
கையண்ணா போனாய்க்கே ஹரிஹரி கொன்ற வேண்டை அழுது கொண்டான் சின்ன நம்பி அழுது கொண்டான் அன்னையின் மீதாய் அடி படித்து கொண்டான் அன்னையின் மீதாய் அடி படித்து கொண்டான் படித்து கொண்டான் அதை படித்து கொண்டான் 64 கலைஞானியமும் தெரிந்து கொண்டான் 64 கலைஞானியமும் தெரிந்து கொண்டான் தெரிந்து கொண்டான் கடைசி வரா சின்னைய நம்பி அடிகளைய ஒன்று அடி பொடி பொறுப்போ அடியாக பாடமெல்லாம் பாடமெல்லாம் அதை பாடமெல்லாம் கடைசி வரா சின்னைய நம்பி கையிலே படைப்பு வராசன் தம்பி படைப்பு வராசன் தம்பி நம்பியானவன் பூலுடையால் பெற்ற திருமகன் ஹரிகரை ஒன்றை வேந்தை என்சுவடி புலிப்பருக்கும் ஆனாவிலிருந்து அக்கண்ணாவரே காணாவிலிருந்து இக்கண்ணாவரே அந்த வள்ளுவர் சொன்ன வண்ணத்துக்கிணங்கி பள்ளி பாடங்களை அழகாகவே படிக்கின்றான் ஈரெட்டு வயதிற்குள்ளே எல்லா கலைகளும் கற்றுணர்ந்தான் 16 வயதிற்குள்ளே பலகளையும் படிக்கின்றான் சின்ன நம்பி படைத்து வந்த சின்ன நம்பி பாலகன் இன்னும் என்ன படைத்து வருகிறான் தெரியுமா அவனோ யானையற்ற முறைய அன்பு வைத்த சிலம்புத்தோடு பழமையான துளிபடி வெட்டு கூடுவாயா வெட்டு வெட்டி நல்ல தீரனாக ஊருடையால் வெட்டமாக அழகுமானே சின்னனும் விவேகமா படித்துவார் படியாத பாடமல்ல படியாத படித்தவர் அழகு மகனாய ஐயா சின்ன நம்பி
கற்று வீர தீரனாக விளையாட்டுகள் எல்லாம் படைக்கிறார். மூச்சடக்கி முன்னால் பாய்ந்தானா 300 அடி சின்ன நம்பி. நாவுக்கு அடக்கி பாய்ந்தானா 400 அடி பாய்ந்திடுவான். ஆமா, இந்த அழகு சின்ன நம்பியானவன் யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், அன்பு வித்த, சிலம்பு தொழில், முன்கருணும் வெண்கருணும், இந்த சகல தொழிலும் படிச்சாதான் எதுலையுமே சகலதலா வரலன்னா வீரதரனா வாழ முடியும். கை கம்பு விளையாட தெரியலன்னு வச்சுக்கோயேன், ஒருத்தன் அடிச்சாமனா அடிபட்டு எடுத்தா வீட்டுக்கு வரணும். விளையாட்டு படிச்சிருந்தான்னு வச்சுக்கோ, கௌதாரி விளையாட்டு, துண்டை வச்சுக்கிட்டே ஒருத்தனை அடிச்சு போட்டு வந்துடலாம் வெளியில. அவ்வளவு வேலைகள் அவ்வளவு படிப்பெல்லாம் இருக்கு. படிய தெரியாதவனும் ஆக்க தெரியாதவனும் குருடனை பிடிச்சு ராஜமணி மொழின்னா எப்படி முடிப்பான்? முடிக்க மாட்டான். அத மாதிரி பாருங்க, 300 அடி பின்னதுன்னா 400 அடி. இப்படி வேண்டிய கலைகள் அத்தனையும் படைத்து வீர தீரனாக விவேகம் படைத்த குழந்தையாக சின்ன நம்பி பூலுடையால் அரமனையில் இருக்கிற பொழுது பூலம்மாள் மகனை அறிவுரை எல்லாம் சொல்லி வளர்க்குகிறார். மகனே, அப்பா சின்ன நம்பி, நீ அறிவிலையும் சிறந்தவன், அழகிலையும் உயர்ந்தவன், அமிர்தத்திலையும் ரொம்ப அழகாக உள்ளவன். உன்னுடைய வீர தீர விவேகத்தை கண்டு நான் அம்மாடே ரொம்ப மெஞ்சுகிறேன் அப்பா அப்படின்னு அறிவுரை சொல்லி தன் மகனை செல்ல மகனாகவே வளர்க்கின்றார். இவ்வளவு வாழமா புள்ள இல்லாம இருந்தா, 10-12 வருடமா புள்ள இல்லாம இருந்து திருமலை நம்பி வாசலுக்கு மாதாந்த நடந்து நாச்சியாரே வந்து நம்பியாகவே நம்பியே வந்து பிறந்திருக்கிறார். மலை நம்பி பிறந்ததுனாலதான் அந்த மகனுக்கு சின்ன நம்பி என்று பெயர் கொடுத்தார்கள். அந்த காலத்துல தெய்வங்களே வந்து குழந்தையாக பிறந்திருக்கிறது. நம்ம எல்லாம் நினைக்கிறோம், நாமளும் சாமியை கும்பிடுத்தான் பார்ப்போம், அந்த சாமி ஒரு நாள் நம்ம கண்ணுல வந்ததா இல்லையே அப்படின்னு நினைக்க. அப்புறம் அவங்களுக்கு எப்படி காட்சி கொடுத்தார்? தெய்வத்தை யாராக இருந்தாலும் மனம் உருக நினைக்கணும். உள்ள முருகி சின்ன நம்பி வந்து கும்பிட வந்தோம்னு சொன்னா நம்மளுடைய மனதெல்லாம் வேற எங்கேயும் வச்சிருக்க கூடாது. கோயிலுக்கு வந்தா கோயில் மேல உள்ள சிந்தனைகளையும் உட்கார்ந்தா தான் அது நமக்கு அருள் புரியும். நம்ம கதவை அடைச்சமோ அடைக்கலையோ, வீட கூட்டணமோ கூட்டலையோ, அவளுக்கு ஒரு போன் போடணும்னு நினைச்சோம், அதை போடாம வந்துட்டாங்க, போட்டுருவோமா? இப்ப நேரம் கிடைக்குமா, நினைச்சது சென்று நேரம் கிடைக்குமா, நம்ம அந்த எண்ணத்துல இருக்கக்கூடாது. இறைவனுடைய தியாகத்திலே இருக்கணும். தன்னுடைய மனதெல்லாம் அப்புறப்படுத்திடணும். நாம தூய துஷ்ட எண்ணங்களை எல்லாம் தூர போட்டு தூய மனதோடு வந்து நின்று தெய்வத்தை வணங்க வேண்டும். அப்படித்தான் பூலுடையா 21 மாதாந்தம் நடந்திருக்கான். நடந்தே போய் நடந்தே வந்திருக்கான். அபிஷேக அலங்காரம் செய்து நெய்வேத்தியம் போட்டு சாமியை கும்பிட்டு அன்னைக்கு இரவு அங்க தங்கியிருக்கா. கடவுள் வந்து சொல்லியிருக்காருல, நானே வந்து உனக்கு மகனாக பிறக்க 21 வயது வரைக்கும்தான் உன்னோட நான் இருக்கும்னு சொல்லிட்டு போயிருக்காருல, அந்தபடி குழந்தை பிறந்திருக்குல்ல. இப்ப நம்ம போய் அப்படி தவம் இருந்தா நமக்கு அப்படி பிள்ளை பிறக்குமா? என்னத்துக்கு நடக்கா செய்யும்? நடக்காது. அதனாலே அறிவுள்ள மகனாகவும் அழகுள்ள மகனாகவும் வீர மகனாகவும் தீர மகனாகவும் வளர்த்தாள். அப்படி வளர்த்து செல்லமாக மகனை இருக்குகின்ற பொழுது சின்ன நம்பியை அழைத்து சொன்னான். அப்பா சின்ன நம்பி, உங்க அம்மாளாவே போலுடையா நம்ம ஊர் திருக்கணங்குடியை கடந்து படகுடியில அதிகரச ராஜா அமர்ந்திருக்கிறார். படகுடியில சந்தை நடக்கும். அந்த சந்தைக்கு அம்மா போயிட்டு வாரு. ஆனா நான் வருவது வரைக்கும் நீ எங்கேயும் போயிடாதடா மகனே, நம்ம அரண்மனையிலே நீ தங்கி இருக்க வேண்டும் அப்பா அப்படின்னு மகனுக்கு அறிவுரை சொன்னாள். பொருளுடையார் சொல்ல சின்ன நம்பி, அம்மா நீங்க சந்தைக்கு போயிட்டு வாங்க, நாமும் வீட்டுல இருக்கோம்னு அம்மா கிட்ட சொல்லிட்டாரு. அம்மாளோ அது சமயத்தில் திருக்கணங்குடி நகரை கடந்து அவ அப்படியே கிழக்கு முகமாகவே திரும்பி படகுடி சந்தைக்கு தாயார் பூலுடையால் முன் நடந்து வருகிறாள். சின்ன நம்பியோ மனதுக்குள்ளே நினைத்தார்,
பனகுடி சந்தையை நாமளுமே போய் பார்த்துட்டு வருவோமே. சந்தை எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டாமா? அந்த காலத்துல சந்தைக்கு பெண்கள் போனாங்கன்னா பிள்ளைங்களும் நாங்களும் வாரம்னு காலை கட்டி பிடிக்குமா. அப்ப அந்த அம்மா சொல்லுவாளாம், ஏய்யா நீ அம்மா கூட வர வேண்டாம்டா, அம்மா நான் உனக்கு சந்தைக்கு போயிட்டு வரும்போது உனக்கு என்ன வாங்கிட்டு வரணும் ஐயா அப்படின்பா. அவன் இல்லம்மா நான் வருவேன்னு மறந்து பிடிச்சுக்கணுப்பா. என்ன பெத்த ஐயா இல்ல, நான் உனக்கு அம்மா வரையில மொச்சம் வாங்கிட்டு வரேன்க்கா. அப்பா கூட இருக்குவா? இருக்கேன் அப்பா கூட. அதனால பாருங்க மொச்சம் வாங்கிட்டு அந்த காலத்துல சந்தைக்கு போனா இப்படி உள்ள லாலா கடை லட்டு முட்டாய் சிலேபி அதிரசம் முறுக்கு இதெல்லாம் கிடையாது. பெரும்பயறு சுண்டல் மொச்சக்கொட்டை சிறுபயறு இதை அவிச்சு சந்தையில குடிச்சு வச்சிருப்பாங்க. வீட்டுக்கு வரும்போது காய்கறி வாங்கிக்கிட்டு சந்தையில சடக்கு போட்டு பிள்ளைகளுக்கு வாங்கி வரக்கூடிய பலாரம் அதைத்தான் வாங்கிட்டு வருவாங்களாம் மொச்சக்கொட்டையில. அதெல்லாம் உலக வரப்படி மொச்சக்கொட்டையை வாங்கிட்டு வந்து கீழே தட்டி 4 பிள்ளைகளுக்கு 4 குத்து அள்ளி அள்ளி கொடுப்பாங்களாம். அதான் பலகாரம். புள்ள விளையாடு. அதனால நீ வர வேண்டாம் அப்பா அப்படின்னு சின்ன நம்பியிடத்திலே சொல்லிவிட்டு போலுடையால் பனகுடி சந்தைக்கு புறப்பட்டு வருகிறாள். அம்மாளுக்கே தெரியாத இந்த அருமகனாகிய சின்ன நம்பி எப்படி வருகிறான் தெரியுமா? தாயாரவ முன்னடக்க தலைமையோ பின்னடக்க நடந்தல்லவோ கொடியை விட்டு சிறப்புடைய பயணமாகி தாயாரான பூலம் மாறும் பனகுடி சந்தைக்குதான் சந்தைக்குதான் பவுசுடைய வருவாரா பவுசுடைய வருவாரா. அம்மாளுக்கு தெரியாம தெரியா அழகி சின்ன நம்பி வருவாரா. அரியேசராசாவுக்கு 1000 குதிரைகள், அந்த 1000 குதிரைகளும் ஒரு அடங்காத குதிரை வெள்ள குதிரையது வெள்ள குதிரையது அடங்காமல் இருக்குறையா அடங்காமல் இருக்குறையா. ராஜாவுக்கும் பனகுடி மாநகரத்திலே ஆடும் மாடும் 1000 குதிரை, விதப்பாடு 1000 கூட்ட விதப்பாடு, இப்படி ஏகபோகமான செல்வத்தோடு வாழும் அரிகேச ராஜாவுக்கு அடங்காத குதிரை, அது வெள்ள குதிரை. அந்த குதிரையினுடைய நெத்தியில பட்டை எழுதி ஒட்டி இருக்கிறார்கள். அவருக்கு 1000 தலையாரி 64 மந்திரிகள்
சேனா சைனியங்கள் ஆளால் படை குதிரைப்படைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அழகேசராசா. அப்ப இந்த அடங்காத குதிரையை அடக்க வேண்டும் என்று அந்த குதிரையுடைய நெத்தியிலே ஒரு பட்டையை எழுதி ஒட்டுகிறார்கள். பட்டயத்தில் என்ன தம்பி எழுதி இருக்கு சொல்லு. ஆயிரம் பொற்காசுகள் பரிசு வழங்கப்படும். இந்த பட்டயத்தில் எழுதியிருக்கிறது 1000 இந்த குதிரையை அடக்கி கொடுப்பவர்களுக்கு 1000 பொற்காசுகளும் வழங்கப்படும். அரண்மனையையும் அவருக்கு வசதி கொடுக்கப்படும் அப்படின்னு அந்த பட்டயத்திலே எழுதி குதிரையுடைய நெத்தியிலே கட்டியிருக்கிறார்கள். இந்த சின்ன நம்பியானவர் பனகுடி சந்தையிலே வந்த அம்மாளுக்கே தெரியாம வந்த பையன் குதிரை அடக்கனா 1000 பொற்காசுகள் அரண்மனையில வசதி உண்டா, அப்படியானா நான் அடக்குவேன் நீ அடக்குவோம்னு சொல்லி குதிரை அடக்க ஏகபோகமான கூட்டங்கள் வந்திருக்கிறார்கள். சின்ன தம்பியை குதிரை நெத்தியில எழுதி ஒட்டி இருக்கத படிச்சு பார்க்கலாம். ஏ அப்பா, இந்த குதிரை அடக்குவர்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசு உண்டா, இத கண்டிப்பா நாம அடக்க வேண்டும், இந்த பரிசினையும் வாங்க வேண்டும் அப்படின்னு தன் மனதிலே அப்படின்னு மனதிலே நினைத்துக் கொண்டு 1000 பொற்காசுகள் அப்படின்னு சொல்லி எழுதி ஒட்டியிருந்த சின்ன தம்பி பார்த்தார். இந்த குதிரையை அடக்க வேண்டும் என்று பனகுடி சந்தையில சந்தை கேட்டு விளவு 4 வாசல், தெற்கு வாசல், வடக்கு வாசல், மேற்கே கிழக்க, அப்படி பனகுடி சந்தையை சுத்தி வரணும்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரமே ஆகும். அந்த அளவுக்கு பனகுடி ஒரு பெரிய சந்தை இருக்கிறது. அந்த சந்தையில பார்த்த இந்த சின்ன நம்பியானவன் அடக்குறாங்களான்னு பாப்பமேனு கொஞ்ச நேரம் திகைத்து நின்றார். குதிரைக்கு பின்னால ஓடுகிறாங்களே தவிர குதிரையை யாராலையும் அடக்க முடியவில்லை. அதை பார்த்த சின்ன தம்பியானவர் குதிரையை நாமளே போய் அடக்க வேண்டும் என்று மனதிலே நினைத்து எப்படி ஓடுகிறார் தெரியுமா? அந்த அடங்காத குதிரையே அடங்காத குதிரையே சந்தையில சுத்தி குதிரை ஓடு பார்த்தான இந்த நம்பி தீர தீரம் படைத்தவனா வெற்றி கொண்டையா சின்ன நம்பி ஆளையும் அழகானவே முசத்திரவே உயர்ந்தவனா ஓடி சூரிய ஒளி போல ஐயாவான சின்ன நம்பி குதிரை பின்னால ஓடுவாரா. அந்த குதிரை ஓடுகிற போது கருமர செம்மர தூள் பறக்கு, கருமர செம்மர தூள் பறக்கும். பனகுடி சந்தையில யார் எங்க நிக்கா, யார் எங்க போறா, எங்க வரான்னு தெரியாம அதனாலே படம் அந்த பனகுடி சந்தையிலே வந்து கருமர செம்மர தூள் பறக்கின்ற பொழுது ஏ பார்த்துட்டானே நம்பி அந்த குதிரை பின்னால் ஓடுவாரா. குதிரையுட மூஞ்சியிலே குதிரைக்கு முன்னால் போட்டிருப்பாங்கல்ல அந்த கயிறுக்கு பேர் என்ன
கயிறு முக்கண்ணம் கயிறு மூக்கு பூரிப்பாங்க அடங்காத குதிரைக்கு அதுக்கு பேர் சரடு மூக்கணும் சரடு அந்த கயிறை போய் அப்படி சப்புடு பிடிச்சுக்கிட்டு கயிறை பிடித்து குதிரையை சின்ன நம்பி பிடிச்சு இழுக்கும் போது கால் முறையே குதையா குதிரையை அடக்கி வந்து சின்ன நம்பி குதிரை மேல ஏறுவாரா கயிறு பிடித்து குதிரையை பிடிக்கும் போது அது வழி கொடுக்க முடியாம ஒரு காலம் முடங்குச்சுடா டக்குனு மேல ஏறிட்டாரு மேல ஏறின உடனே என்ன ஆகுது அந்த குதிரையானது துள்ளி ஆங்காரம் ஓங்காரம் கொண்டு இந்த சின்ன தம்பி பொத்துன்னு கீழே போடுது உடனே இளங்கரைத்து வீராதி வீரே சூராதி சூரனானவன் அந்த அடங்காத கருமர செம்மர தூள் பறக்க குதிரையை பின்னுடந்து ஓடுவாரா அப்ப சந்தையில இருப்பாரா யாரு இருக்கா அம்மா பூலாள் இருக்கா பூலம்மா நினைக்கா மனசுக்குள்ள இந்த அடங்காத பேக்குதிரைக்கு பின்னால ஓடுதானே யாரு பெற்ற பிள்ளையோ இவர் பெற்ற பாலவனோ யாருடைய திருமகனோ நாமளுக்கு தெரியலையே முன்ன போனா கடிக்கும் பின்ன போனா உதைக்கும் இந்த குதிரை அடக்க பின்னால போறானே அந்த குதிரை எத்துதானா வம்பா போயிருவானே என்று தன்னுடைய மகனே என்று கரும்பொடி நாற்களைத்து அந்த அடங்காத வெள்ள பே குதிரைக்கு கை காலுக்கு கண்ணி போட்டு குதிரையை அடக்கி இழுத்து கட்டினார். இதனை கண்ட அனைவரும் பயந்து நின்றார்கள். இப்பேற்பட்ட வீராதி வீரன் சூராதி சூரனை உடனே மன்னனுக்கு தெரியப்படுத்தணும். இதை அரிகேசராஜாவுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று அங்க மந்திரியும் பிரதானியும் மற்றும் உள்ள சேவகரும் வந்ததோரு சனங்கள் எல்லாம் இந்த சந்த கடை கண்ணீரிட்டு மனருடைய அந்த நாடிய அரிகேசராஜாவிடம் அரண்மனைக்கு வருவார்களா, அரண்மனைக்கு படாது செய்ய சொல்வாரா, அது செய்ய யாரு பெற்ற பிள்ளையாரே எவர் பெற்ற பாலகனோ எங்களுக்கு தெரியாது. ஆயிரக்கணக்கான மக்கள் குதிரையை அடக்க பின்தொடர்ந்து யாராலே அடக்க முடியவில்லை. ஒரு சிறுவனாக இருக்கிறான், அதுலயும் ஆண் அழகனாக இருக்கிறான்,
செக்க சிவப்பாக இருக்கின்றான். அவருடைய திறமையால ஓடி முதல்ல மூஞ்சியை போட்டிருக்கிற சரடு கயிறை பிடித்தான். அந்த குதிரை அப்பமும் அவனை துள்ளி தள்ளி ஓடியது. அருமர செம்மர தூள் பறந்து பணக்குடி சந்தையவே 7 வளவு சுத்தி வந்திருக்கு. 7 பேரும் சுத்தி வந்திருக்கு. 7 பேரும் ஒரு குதிரைக்கு பின்னால ஒரு சாதாரண மனிதன் ஓட முடியுமா ஐயா? ஓட்டமா பெருநடையா ஓடி குதிரையை அடக்கி கட்டி இருக்கிறார் அப்படின்னு ராஜா கிட்ட வந்து எல்லோரும் சொன்னாங்க. 300 மந்திரிக்கும் முதல் மந்திரியை வரவழைத்து அந்த வீர தீரனை அவன் யாருன்னு நாம் பார்க்கணும். யாரு என்று நாம் பார்க்கணும் என்று சொல்லி வைத்துள்ளார்கள். அவனை அழைத்து வர வேண்டும் என்று மந்திரியிடத்திலே மன்னன் சொன்னார். அருகேசராசா சொல்ல மந்திரையும் பிரதானியும் சைனியங்கள் எல்லாம் ஒன்றாக கூடி போலுடையால் பெற்ற மகன் என்று தெரியாமல் அந்த அருகேசராஜாவும் அவரை பார்ப்பதற்காக வேண்டி இடந்தரித்து வந்து அந்த கூட்டத்துல பூலுடையாடு நிக்கா. யாரு பிள்ளையோ குதிரையை அடக்கி இருக்கு. இந்த பிள்ளைக்கு 1000 பொற்காசுகள் சொல்லியிருக்காங்க. பொற்காசை பெறுவது யாருன்னு பார்ப்போம்னா அவள் அந்த கூட்டத்துல நிக்கா. அருகேசராசாவும் அரசர்கள் கூப்பிட்ட உடனே இறந்தரித்து வந்து இந்த மகனை கண்டு என்ன கேட்கிறார் தெரியுமா? எந்த ஊரப்பா, எந்த தேசமப்பா, எந்த தேசமப்பா, இங்கே இருந்து இங்கே வந்தாயா? நடந்து நீ வந்த என்னப்பா பேர் என்னையா? தலப்பம் பேர் சொல்லையா? தலப்பம் பேர் சொல்லையா? நீ தன்னோ தானியா வந்தேயா? பிறந்ததுதான் திருப்பனங்குடி. அம்மாளோ போலுடைய அப்பாவோ முச்சிவீரன் நம் மகனாக பிறந்தவன் தான். மகனாக நான் சின்ன நம்பி முத்துவீரனுக்கும் மகனாக பிறந்த பிள்ளை. என்னுடைய பெயர் சின்ன நம்பி என்று சொன்னார். அவருடைய ஆற்றலையும் அவருடைய திறமையவும் அவருடைய அறிவுபூர்வத்தன்மையும் அருகேசராசா கண்டும் மனம் மகிழ்ந்து நீ இன்னாருடைய பிள்ளை அப்பா அப்படின்னு கேட்டார்களா? கூட்டத்தில் என்ன பூனால் காதலியை கேட்டான்.
ஆகா நம்ம மகன் தானா? சின்ன தம்பிதான், சின்ன நம்பிதானா குதிரை அடக்கியது அப்படின்னு கூட்டத்துக்குள்ள வந்து மகனை கண்டு அவன் வீர தீரத்தை கண்டு அம்மா ஆனந்த கண்ணீர் வடிக்க ஆனந்த கண்ணீர். பரிசுகளை வாங்குதவர்கள் இன்னைக்கு பாராட்டு கொடுக்கும்போது சிலவங்க தன்னைத்தானே கண்ணீர் வடிக்கும். அதான் ஆனந்த கண்ணீர். அத மாதிரி மகன் யாராலையும் அடக்க முடியாத பேக்குதிரைய அடக்கி 1000 பொற்காசுகள் பரிசு வாக்க வந்தானா நம்ம மகன் அப்படின்னு அவளுக்கு மனதுக்குள்ள ஏகபோகமான மட்டில்லாத மகிழ்ச்சி கொண்டு ஆனந்த கண்ணீர் விளைத்தாள் பூலாளானவள். அரிகேசராஜா அவர் சொன்னபடி அந்த பட்டயத்தில் எழுதினபடி சின்ன நம்பியை அந்த ஊர் பொது சன மக்களுக்கு முன்னாலே எப்படி வெகுமதி கொடுக்கிறார் தெரியுமா? ஐயா 1000 பொற்காசு, 1000 பொற்காசு கனி பணம் கொடுப்பாரா சின்ன நம்பி, உன்னுடைய திறமைக்குமே நல்லது போல சின்ன நம்பி இருக்கிறப்பா, அழகு போல அருமமாக இருக்கிறப்பா சொல்லி ராஜாவும் புகழ்த்தி எங்க பாடுவாரா? அவர் அறிவித்தபடி 1000 பொற்காசுகளையும் கொடுத்தார். இத்தகைய வீரனை விவேகமாய் இருக்கவன நாம இனி விடக்கூடாது என்று சொல்லி நம்மளுடைய அரண்மனையிலே அவனை வைத்துக் கொள்ள வேண்டும். யார் என்று விசாரித்தார். தன் குதிரை தொழில் செய்யும் ஹரிராமன் மகன். ஹரிராமன் இதுல போட்டிருக்கு. அந்த பூலுடையால் பெற்றெடுத்த அழகு மகன், வீராதி வீரன், சூராதி சூரன் தன்னுடன் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றார். இவ்வாறு இருக்க வடகுடி ஊரில் மலை அடிவாரத்தில் காட்டு விலங்குகள், பன்றிகள் ரொம்ப அட்டகாசம் பயிர்களை செய்து கொண்டிருக்கிறது. இது இருக்கு வடகுடி மலை, களக்காடு மலை, உடன்குடி மலை, திருக்கடங்குடி மலை, இதெல்லாம் மலை அடிவாரம் அல்லவா? தென் பகுதி என்றாலே ஒரு பெரிய உயர்ந்த மலை. மலைக்குள்ள வாழக்கூடியது விலங்குகள், பிராணிகள், காட்டு மிருகங்கள். இதெல்லாம் அழிப்பதற்காக வேண்டி மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து பிராணிகளுடைய அட்டகாசம் தாங்க முடியவில்லை. இதுக்கு ஏதாவது வழி தேட வேண்டும் என்ற மக்கள் எல்லாம் ஒன்று கூடி எங்கே வருகிறார்கள் தெரியுமா? அரிகேசராஜாவோட அரண்மனைக்கு வருவார்களா மகராஜா நாமளுட மலைய அரடியாக அதிகமாச்சு பன்றியாசு ஆற்று விலங்குகளும் பயிர்களை அடிக்குறையா, பயிர்களெல்லாம் அடிக்குறையா, இதை பாகுபடுத்தி தர வேண்டும். மக்கள்
அப்படிங்கிற குற்றம் குறைகளை நாம் பாதுகாக்கிறேன் என்று அவர்களை வழியனுப்பி வைத்தார். அப்படி அரிகேசராஜா வழியனுப்பி வைத்தவுடனே இதற்கு சின்ன நம்பி தான் இதனை காவல் காத்து தருவதாக வாக்கு கூறுகின்றான். ஐயா பயப்படாதங்க. காட்டு விலங்குகள் பயிர்களை நாசம் செய்கிறதானா அதை கட்டி காப்பதும் அந்த பிராணிகளை என்ன செய்யணுமோ அதை செய்யக்கூடிய முறையும் நானே காட்டுக்குள்ள போய் வேட்டையாடி வருகிறேன் அப்படின்னு ஒரு அரிகேசராசாவிடம் நம்பி சொல்லிவிட்டு தன்னுடைய அரண்மனைக்கு வருகின்றார். அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் சொன்னான், அப்பா நான் வேட்டையாட போனோம். அப்படி மலையிலே போய் வேட்டையாட வேண்டுமானா எனக்கு 2 வேட்டை நாய் வேணும் அப்படின்னு கேட்கான். என்ன கேட்கான்? எனக்கு வேட்டை நாய் 2 வேண்டும் என்று கூற அது நமக்கு வேண்டாம், என்னை தந்தை கூறுகிறார். அப்பா சின்ன நம்பி வேட்டைனா நீ லேசா நினைக்கக்கூடாது. காட்டுக்குள்ள யானை இருக்கும், சிங்கம் இருக்கும், கடுவா இருக்கும், காண்டாமிருகம் இருக்கும். நீ சின்னஞ்சிறுக்குள்ள நீ ஒரு பக்கம் சுத்துவ, அது ஒரு பக்கம் சுத்தும். எனக்கோ நீ ஒத்த ஒரு மகன். அப்படி காட்டுக்குள்ள போய் உனக்கு ஏதாவது ஒண்ணு அனுச்சுன்னு சொன்னா இந்த அம்மா பூரால் இருந்ததுலேயே புண்ணியம் இல்லப்பா. அதனால நீ போக வேண்டாம் ஐயா, போக வேண்டாம் மகனே. அம்மா புத்தி சொன்னா கேள்வகனே என்று சொன்னா அதை கேட்ட சின்ன நம்பியானவர் அம்மா வேட்டைக்குத்தான் உன் மகனா இந்த நம்பிக்கைத்தான் வேட்டனாயை பிடித்துவாங்க, வேட்டனாயை விகிதமாக சொல்லுவோம். அப்பாவான முத்துவீரே நோயை பிடிப்பதற்கு கண்மோடனை காணந்து இங்கே நாம் போவோம் என்று இங்கே நாமல் ஏவியமை வருவாரா. ஆனா சின்ன நம்பி கேட்க மாட்டான். எந்த விதம் ஆனாலும் வேட்டைக்கு போயே தர வேண்டும். ஏன்னா ராஜாட்ட வாக்கு கொடுத்துட்டான் இல்லையா சின்ன நம்பி, அதனால கொடுத்த வாக்க காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு மனதிலே நினைத்து சின்ன நம்பி பிடிவாதம் பிடிக்கான். வாதத்துக்கு மருந்துண்டு பிடிவாதத்துக்கு மருந்துண்டானே கிடையவே கிடையாது. அதனால எனக்கு கண்டிப்பா வேட்டை நாய் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த முத்து வீரன் வேட்டை நாய் வாங்க வேண்டும் என்று எங்கே போகலாம் எங்க போனா நாய்க்குட்டி பிடிக்கலாம் தெரியுமா? அந்த காலத்துல சின்னத்தம்பி நாய் கேட்ட உடனே மாய்ப்பாறை சிப்பிப்பாறைன்னு சொல்லி அங்க போய் நாய் பிடிச்சிருக்காங்க. மைப்பாறை சிப்பிப்பாறை எங்க இருக்கு சொல்லு பாப்போம். அதுக்கு வடக்க அண்ணாச்சி ஊருக்கு வடக்க. உங்க அண்ணன் ஊர் எந்த ஊரு? காளியம்மா. காளியம்மா இருக்க இடம் வடக்க திருவப்படிக்கு போறப்பாங்க. அப்படி உமக்கு இன்னும் யாவரம் வடக்கு ஆவரம்பட்டி. ஆவரம்பட்டிக்கு வடக்கு இருக்கு மைப்பாறை சுப்பிப்பாறை. அவன் பிறந்த ஊரே தெரியலன்னா பண்ணாம எப்படி சொல்ல? மைப்பாறை சிப்பிப்பாறையிலே சென்று மகனுக்காக நான் எப்படி இச்சை வேணும் என்று தன் தந்தையாய முத்து வீரன் வருகின்றான்.
அந்த சிப்பிப்பாறை ஊரிலே வந்து ராமசாமி நாய்க்கரிடத்திலே வீட்டில் நாய் கிடக்கென்று விசாரித்து எங்கே வருகிறார் தெரியுமா? அந்த மைப்பாறை சிப்பிப்பாறையிலே ஊரில் தானே வந்து ராமசாமி நாய்க்கிடம் அவருடைய வீடல்ல அழகான நாய் இருக்கு. இன்று இவதான் தெரிந்து எங்க மாறானா எங்க மாறானா சித்திப்பாறை வந்து அந்த ராமசாமி நாய்க்கர் அரண்மனைக்கு எங்க நாய் இருக்குன்னு விசாரிச்சு வீடு தேடி வந்துட்டாரு. அந்த நாய் எப்பேற்பட்ட நாய்? கரிவேங்கை பரிவேங்கை. என்ன வேங்கை? கரிவேங்கை பரிவேங்கை என இரண்டு அழகான நாய்கள் ராமசுவாமி நாய்க்கர் வீட்டில் நாய் இருந்தது. நாயை பார்த்த உடனே இந்த நாய் தான் வேட்டைக்கு தகுந்த நாய். வேட்டைக்கு போகக்கூடிய நாய் எப்படி இருக்கு சொல்லுங்க? காது எப்படி இருக்கு தெரியுமா? முயல் இந்த மாதிரி இருக்கும். காது ரெண்டும் முயல் குட்டிக்கு இருந்த மாதிரி இருக்கும். மேல தூக்கிட்டு கோப்பம் பிடிக்கிறதுக்கு மூச்சு நீளமா இருக்கும். அந்த வரிவேங்கை கரிவேங்கை நாய் இரண்டையும் பார்த்த உடனே இதுதான் நமக்கு வேட்டைக்கேற்ற நாய் என்று முத்து வீரன் இரண்டு அழகான நாய்கள் அதற்கு வேண்டிய பொன்பொருளை கொடுத்து அதனை கொண்டு மகனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நாய் இரண்டையும் பிடித்துக் கொண்டு அப்பாவாகிய முத்தவீரன் இங்கே வருகிறார் தெரியுமா? அந்த மைப்பாறை சிப்பிப்பாறை சிப்பிப்பாறை அறிவேங்கை வரிவேங்கை இரண்டு நல்ல நாக்குட்டிய கரமுறையை பிடித்துக் கொண்டு தலை கடந்து தலை கடந்து எங்கே எங்கே வாரானா பலகுடி தலை கடந்து திருக்கணம் கொடியதற்கு சிறப்புடையை கொண்டு வந்து சின்ன நம்பியிடம் மாறியிலே இடம் மாறி ஒப்படைத்தான் நாய்க்குட்டிய வாங்கி கொண்டு வந்து தன்னுடைய மகனிடம் கொடுக்கின்றார். அது மட்டுமல்லாமல் காட்டுக்குள்ளே மகை வேட்டையாட போக வேண்டுமானா கார்ல சும்மா போக முடியுமா? காட்டுக்குள்ள போவே இல்லை, செருப்பு வேணும்ல, செருப்பு.
அதனால தோல் செருப்பு 2 வாங்கி கொடுக்கிறார் மகனுக்கு. வேட்டையாட வேண்டும் என்று தோல் செருப்பு 2 வாங்கி தன் மகனுக்கு கொடுக்கின்றார். வனகுடி, களக்காடு, திருக்கணங்குடி இந்த மலைகளிலே அருமை மகனாகிய சின்னத்தம்பியானவர் வேட்டையாட வேணும் என்று அந்த கரிவேங்கை பரிவேங்கை நாய் 2க்கும் வேண்டிய சாப்பாடு. ஏற்ற பிடிக்க நாய்க்கு சாதாரண சாப்பாடு கொடுத்தா அது சரியா வளர்ந்து வராது, வீரத்தினமாவும் இருக்காது. அதுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும்? ஏன் டயமும் அது மது மாமிசம் கொடுத்தாத்தான் வேட்டைக்கு நல்லா போகும், மோப்பமும் பிடிக்கும், சீக்கிரமும் நாய் வளரவும் செய்யும். சின்ன குட்டிகளை கொண்டுட்டு போக முடியுமா? இப்படி வேண்டிய கறி மாமிசங்களை எல்லாம் கொடுத்து நாய்க்குட்டிய சின்ன தம்பி தன்னுடைய அரண்மனையிலே அழகாக வளர்த்து குட்டி நல்ல விவேக குட்டிகளா வந்தவுடனே வேட்டையாட வேணும் என்று கச்சை வருந்தி குட்டி கரு கச்சை சுங்குலிட்டு பாலிலே தோல் செருப்பு மாட்டி எப்படி வருகிறார் தெரியுமா வேட்டையாட? ஐயா பழகுடியா மலையடி, பழகுடியா மலையடி, அழகு பிள்ளை சின்ன நம்பி நன்றி வேட்டையாடுவார் கணங்கோடியடி அந்த மலை தன்னதி குடும்பு வேட்டையாடுவார் பாவநாச மலையடி நன்றி வேட்டையாடுவார் களக்காடு மலையடியே களக்காடு கரை வேட்டையாடுவார். பயிர்களையும் ஒன்று கூடி ஆடு மாடுகளை துன்புறுத்து விலங்குகளை அழகு மகை சின்ன நம்பி அழகு மகை அந்த விலங்குகளை அழித்து அனைத்து விலங்குகளையும் அரும மகனாகிய சின்ன நம்பி அழைத்தார். சின்ன நம்பி அரிகேசராஜாவின் அரண்மனையில் உள்ள ஆடு மாடுகளை காவலாகவும் இருந்து வருகின்றார். சின்ன நம்பி இப்படியாக இருக்கின்ற வேலை தருணத்தில் சின்ன நம்பி இப்படியாக மன்னனுடைய மாளிகையிலே ஆடு மாடுகளை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய தருணத்திலே வடக்கே வடநாடு தன்னதிலே எப்பேற்பட்ட பஞ்சமாக இருக்கிறது தெரியுமா? வடக்கே நல்ல வடநாடு பஞ்சம் வந்து சேர்ந்து சாரமலை பொழியே கோடமலை பொழியலையே கொண்டல் சம்பாலைய பஞ்சமான காலத்தில் மனோடு வடசெடியில் பஞ்சு வந்து நேர்குறையா
வடக்கே வடநாடு வன்னியர்கள். யாருப்பா? வன்னியர்கள். அவங்களைத்தான் கள்ளர்கள் என்று பேசுவார்கள். அந்த கள்வர்கள் மழை இல்லாமல் பஞ்ச வந்த காரணத்தினாலே எந்த ஊர் வன்னியர்கள் எல்லாம் தெரியுமா? சேத்தூர் வன்னியர்கள், சிவகிரி வன்னியர்கள், ஊத்துமலை வன்னியர்கள், உக்கரங்கோட்டை வன்னியர்கள். இப்படி எல்லோரும் ஒன்று கூடி வடநாட்டில பஞ்சமாய் போச்சு. தென் தேசம் ஆரல்வாய் மொழி ஆண்டு வரும் ராஜா நம்ம அரிகேச ராஜா. அவர்தான் தெற்க இருக்காரு பணகுடியில, இவங்க வடக்க இருக்காங்க. நம்ம இருக்கக்கூடிய பகுதினா வடபகுதி. என்ன பகுதி? வடபகுதி. பஞ்சம் வந்த காரணத்தினால் சேத்தூர், சிவகிரி, ஊத்துமலை, உப்பரங்கோட்டை வன்னியர்கள். இப்படி வன்னியர்கள் எல்லாம் ஒன்று கூடி தென் தேசம் ஆளர்வாய் மொழி ஆண்டு வரும் ராஜா பசுக்கடையை கொள்ளையடிக்க வேண்டும் என்று எப்படி வருகிறார்கள் தெரியுமா? அந்த வடதேசம் தன்னை விட்டு என் தேசம் போத வேணும், அந்த பசுமாலை கொள்ளை கொள்ள கொள்ளைகள் அப்படி ஆடும் மாறி மேய்க்கின்ற ஆயர்களை விரட்டியது பசுமாட்டை பற்றி கொண்டு வணிகர்கள் ஒன்றோ கூடி வடக்கு திசை வழியாக ஐயே வழியா கடந்து வள்ளையோர் பாதையாக கடற்காடுதனை கடந்து சேரமாக தேவி விட்டு தாமிரபரணி நதியகில மாடுகளை தண்ணீர் காட்டி தண்ணீர் குடிக்க விட்டு அந்த சேரன் மகாதேவி விட்டு எங்கே நாம போவோம் என்றோ சங்கம் திருடு வழியாக சங்கம் திருடு மாறாகலையா அந்த பாதை தன்னை நல்ல வழியாக மாறாந்தை வழியாக ஒத்து மாலை தானே அங்க அந்த மந்தி ஊத்து தன்னாதில மந்தி ஊத்து மாடுகளை அமர்த்தி வைத்தார். பசுமாடுகளை எல்லாம் மத்தி கொண்டு
அப்படியே திரும்பி சேரன் மகாதேவி தாமரவகை நதிக்கரையிலே மாடுகளை எல்லாம் தண்ணீர் குடிக்க வைத்து அங்கே இருந்து புறப்பட்டு சங்கந்தருட வலை காட்டுப்பாதையாக போக வேண்டும் என்று கொல்லம் வழியாக மாராந்தை வழியாக இனிமேல் ஊத்துமலை வழியாக வந்து மந்தி ஊத்து அந்த ஊரடி பக்கத்திலே வந்து மாடுகளை அமர்த்தி இனிமேல் அந்த ராஜா வரமாட்டார், நாம் அவருக்கு கவலை இல்லை என்று கள்வர்கள் எல்லோரும் ஒன்று கூடி படுத்து உறங்கிக் கொண்டார்கள். வன்னியர்கள், இந்த வன்னியர்கள் தான் கள்வர்களாக வந்திருக்கிறார்கள். இப்படி இருக்கும் காலத்தில் இனி ராஜா வரமாட்டார் என்று கவலை இல்லாமல் படுத்து உறங்கிக் கொண்டார்கள். அப்படி உறங்கி இருக்கக்கூடிய வன்னியர்கள் இப்படி இருக்கும் காலத்தில் இவர்கள் தாங்கள் அடிபட்டு இருந்ததை ராஜா இடத்தில் நம்ம மாடுகளை கள்வர்கள் எங்களை அடித்து காயப்படுத்திவிட்டு கத்தி கொண்டு போய்விட்டார்கள் என்று ராஜா என்று சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட ராஜா மந்திரியும் குதிரைகள் மேல் சவாரி செய்து காட்சி நாய் பூச்சி நாய் பிடித்து பூச்சி நாய் பிடித்து சின்ன நம்பியும் வருகிறார். யாதவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், ஆயர்குலத்திலே பிறந்தவர்கள் ஆடு மாடுகளை அந்த மந்தியூத்திலே அமர்த்தி இருக்கிற போது இவங்க அங்கிருந்து ராஜாவுக்கே தெரியாம கள்வர்கள் வடநாட்டிலிருந்து தென்னாட்டுக்கு போய் ராஜாவுக்கே தெரியாம களவாடி கொண்டு வந்தாங்கல்ல, கொண்டு வந்து இந்த மந்தியூத்துல வந்து மாடுகள் எல்லாம் அமர்த்திட்டு இவங்களும் அசந்து உறங்குறாங்க. அப்ப ஆயவர்கள் எல்லாம் ஒன்றாக கூடி அரிகேசராஜாவிடம் முறையிடுகிறார்கள். ஐயா, ஆடு மாடுகள் பசுக்கள் அத்தனையுமே கள்வர்கள் எல்லாம் வந்து மாடுகளை அழிதறித்து களவாடி சென்றார்கள். இதை யார் எவர்கள் தெரிய வேண்டும் என்று நினைத்தார்கள். உடனே அரிகேசராஜாவும் சின்ன நம்பியும் அறிய வேண்டும் தெரிய வேண்டும் என்று மனதிலே நினைத்துக் கொண்டு எப்படி வருகிறார்கள் தெரியுமா? அரிகேசராஜாவோ அவருடைய மந்திரியும் குதிரை மேல் சவாரி 1000 குதிரைகளில் அணியணிய சவாரி எல்லோரும் ஏறிக்கொண்டு அழகும் மகனான சின்ன நம்பி சின்ன நம்பி சேர்ந்து வருவார்களா? காசினாயும் பூசினாயும் ஞாயிறங்கும் முன்னடங்க 1000 குதிரைகள் மந்திரிகள் பிரதானிகள் ஞானுக்கு ஆனவே ஊருடையால் பெற்றுமாறே அருமமாயே மாடு போன தடத்து நோக்கி மந்திரி மாறுண்டு ஓடி மகனான சின்ன நம்பிக்கை தடத்தை பார்த்து வருவார்களா? மாட்டினுடன் தடமாதுதான் எங்கே கொண்டு வருவதான மந்தி ஊத்து பக்கத்துக்கு மந்தி ஊத்து அழைத்து வருவதையா? நான் இருந்தோம்
கொடுத்து மந்திரிமார்கள் மாடு கால் தடத்தை பார்த்தே வராங்க. கால் தடத்தை பார்த்தேன். ஆமா. நாய் காட்சி நாயும் ஊச்சி நாயும் அழைத்து கொண்டு 1000 மந்திரி சேவகர்கள் அரிகேசராசா அழகு மகனாகிய சின்ன நம்பி இப்படி எல்லோரும் ஒன்று கூடி கால் தடத்தை பார்த்து பின்தொடர்ந்தே வந்து விடுது. இந்த தடை எங்க கொண்டு விடுது? மந்தி ஊத்து ஊரணியில கொண்டு போய் விடுது. அந்த மந்தி ஊத்து ஊரணியில மாடுகளை மறித்து கிடப்பது கண்டு இது நம்மால் நம்ம மாடுகள் என்று மாடு கிடைக்கு பக்கம் சென்றன. சின்ன நம்பியும் ராஜாவும் அந்த இடத்தில் கள்வர்கள் களைப்பால் படுத்து உறங்குவதை இருவேரும் கண்டார்கள். இதை கண்ட சின்ன நம்பி தூக்கத்தில் செல்லக்கூடாது என்று அவர்களை எழுப்புகின்றார். எழுப்பி ஏன்னா அசந்து உறங்குறவங்களை அடிச்சு கொள்வதில் அது ஒரு பெரிய புண்ணியம் கிடையாது. ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் நேருக்கு நேராக வந்து அடிபடி சண்டை போட்டு இவன் அவனை அடிக்கிறான், அவன் இவன் அடிக்கிறான், அதுல ஒரு தற்கொலை ஆகலாம். உறங்குற மனுஷனை போய் அடிக்கிறேன் மனுஷன் ஐயா. சிலவே செத்த பாம்பை போட்டு அடிப்பாங்க. கம்பை தூக்கிக்கிட்டான், பாம்பு அடிச்சுட்டேன், பாம்பு அடிச்சுட்டோம். பாம்பு என்னத்தையும் அடிச்சிருமா? கிடையாது கிடையாது. அவன் ஒரு செத்த பாம்பா, செத்தவன் தான் செத்த பாம்பு அடிக்கும். நல்லவன் செத்த பாம்பு அடிக்க மாட்டான். அதனால பாருங்க. அதனால ஆமா, வீரனுக்கு வீர விவேகனுக்கு விவேகன் தீரம் படைத்தவன் என்றா அவனுக்கு எல்லா திறமை இருந்துச்சுன்னு சொன்னா அவனுக்கு தப்பிக்க முடியாதுல்ல. திறமை இல்லைன்னு சொன்னா அடிபடத்தான் சொல்லணும். அது முதல் பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். அடிச்சுட்டானே என்ன பேட்டானுங்கிற வார்த்தை வரக்கூடாது. அவன்ல இருந்து நம்மளும் வீரனா இருக்கணும். அவன் ஒரு அடி பார்த்தா நம்ம 2 அடி பாயணுங்கிற முயற்சி வேணும். அது இல்லாம அவன் பெரிய இவன் அவன் என்ன அடிச்சுட்டான், அவன் என்ன அடிச்சுட்டான்னு சொல்றது நல்லா இருக்கு. அது ஒரு பெரிய முட்டாள்தனம். அதனால வீர தீரனாக விவேகம் படைத்தவனாக நாம இருக்கிறோம் என்றால் அவனோட சண்டை செய்யணும்னா அவனை உறக்கத்துல செய்யக்கூடாது. இவர்களெல்லாம் மந்தியூத்துல கல்வர்கள் பசுமாடுகள் அத்தனைமையை பத்தி கொண்டு வந்து ஊரணியில ஆடுகளை அமர்த்திட்டு நடந்தே வந்து களைப்பிட்டு அசந்து உறங்கிட்டாங்க. அந்த நேரத்துல ராஜாவும் சின்ன நம்பியும் பார்க்கிறாங்க. 1000 பேர் இருந்தாலும் வீரனுக்கு வீரன் தீரனுக்கு தீரன், ஆளுக்கு ஆணழக அரிச்சந்திரை சின்ன நம்பி. இவங்கிட்ட யாரும் தப்பிக்கவே முடியாது. தப்பிக்கவும் முடியாது, தப்பிக்க வாழவும் முடியாது. முடியாது இல்லையா? அதனாலே என் ஐயா அழக மகனாகிய சின்ன நம்பியானவர் அவங்களை தட்டி உசுப்பி எழுப்பி எங்க ராஜாவுடைய 6 மாடுகளை ஆயவர்களும் பிறந்தவர்கள் பாதுகாத்து வந்தார்கள். அவர்களை வேண்டிய அடிசாட்டத்தை செய்துவிட்டு பசுமாடுகளை எல்லாம் அடியறுத்து கொண்டு வந்தீர்களா என்று சொல்லி அழகும் மகனாகிய சின்ன நம்பி எப்படி அவர்களோடு சண்டை செய்கிறார்கள் தெரியுமா? 1000 பலவாடிய வந்தவர் வீரையா வெற்றி நடைய ஓட்டுள்ள சண்டையாக நடக்குறையா சண்டை போர்களும் நடக்கும் போது நடக்கும் போது பொன்னாலை நம்பியவர் சாமி வால் வங்கி கொண்டு சண்டை நடக்க 1000 கள்வரையும் அழகு மகனான
சின்ன நம்பி அவர் என்ன எல்லா விளையாட்டு வஸ்தாரி விளையாட்டுலாம் படிச்சிருக்காரு. நம்மள மாதிரியா விளையாட்டு தெரியாம புத்த வச்சுட்டு இருக்காரு. மூச்சு அடக்கி முன்ன பாஞ்சாருன்னா 300 அடி பாய்வாரு. நான் அடக்கி பின்ன துள்ளுனா 400 அடி. இப்படி சைட்ல துள்ளுனா எத்தனை அடி? சைட்ல துள்ளுனா 75. மேற்க கிழக்க தெற்க வடக்கு 4 திசைக்கும் பாயணும்னா அவரை மாதிரி முடியாது. அதனாலே அந்த வீர விளையாட்டு படித்த இந்த பூலுடையால் பெற்ற அழகு சின்ன நம்பி ஆயிரம் கல்வரையும் தற்கொலை கையிலிருந்து வருஷம் போட்டு அவரோடுவார அப்படி முன்னையும் முன்னையும் வல்லையத்தை கையில வைத்த 1000 கல்வர்கள்ல 999 கல்வர்களை வல்லையத்தால் குத்துவாரா குத்தி கொலைகள் செய்யும் போது சின்ன நம்பிக்கை யமனாக கண்ணாட ஒண்டி கண்ணே சபத்தோட சமமாக சபத்தை 2 மேல போட்டது மாதிரி இவர் நினைச்சிட்டாரு 1000 பேரையும் குத்திட்டவனு அவன் வல்லையத்தை கையில் எடுத்து களவாடி வந்த கல்வர்களை உடலை சரிதவே குப்பரை விழுதுவேன் ஆள் முடிந்தவேன் கை முடிந்தவேன் அப்படி குத்த 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 காமாடு தலைமாடு காமாடு தலைமாடு காமாடு தலைமாடுமா 999 கல்வர்களை கொண்டார். வீரா நீரே சுகரா நீரோரே ஆளுக்கு ஆனழக அரிச்சந்திரன் சின்ன நம்பிக்கை எவனாக வந்த ஒண்டிக்கல்ல பார்த்தா 1999 பேர் 1000 பேரை வதை செய்ய வந்த இந்த சின்ன நம்பியை விடக்கூடாது என்று ஒளிந்திருந்த ஒண்டிக்கல்லனானவன் மனதுல நினைக்க எங்க ஐயா சின்ன நம்பியும் ஹரிகேசராஜாவும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து குத்தி குத்தி கொண்டு அந்த ரத்த வாடலையா ஒரு தாகம் ஒரு மோகமா இருக்கும் இல்லையா அந்த வல்லையங்களை எல்லாம் கழுகி அங்கே வைத்து விட்டு முகம் கைகால புழிஞ்சு கழுவி கொண்டிருக்கும் போது இந்த சண்டால ஒண்டி கண்ணனானவன் ஏ சமத்த 2 மேல போட்டு வாடி வாரானே ஒண்டி கள்ளே கழுகி வைத்த வல்லையத்த கையிலடுக்காந்த ஒண்டி கள்ளே வீராதி வீரனான சின்ன நம்பிய சின்ன நம்பிய ஒடி வேளாயில் கழுவி கொண்டிருக்கும் போது சூலாயுதத்தை கையிலெடுத்து சின்ன நம்பிய மத்திரம் அல்ல அந்த ஹரிகேசராஜாவையும் 2 பேரையும் கழுகி வைத்த வல்லையத்தை கையில் எடுத்து என் சண்டால ஒண்டிக்கண்ணே பொறி நல்ல விழாவோட
உயிர் போகாத நிலையில நம்ம குருவுகிறார். ஆமா இவனை விடப்படுமா? விடக்கூடாது. களவாடி வந்த கல்வர்களை நாம குத்தினோம். அந்த கல்வரையே கொல்லணும். நீதி நேர்மையாக இருந்த அரிகேச ராஜாவை குத்தி கொண்டு எய்து விட்டார். ராமனையும் கொடி விழாவிலே குத்தினான் என்ற ஆங்காரம் ஓங்காரம். அந்த அழகு மகனாகிய சின்ன நம்பிக்கை வீர விவேகம் திறமை கொண்டு குத்துகின்ற வல்லையத்த ஒன்றி நல்ல கல்லனையோ புத்தி சாய்த்தாரில் பார்த்தீங்களா? எவ்வளவுதான் இருந்தாலும் ஒரு வீரனுக்கு இணையாகாது. வீராதி வீரன் சூழாயுதத்தால் சின்ன நம்பியவும் ராஜாவையும் குத்தி கொன்று விட்டார். மாடுகளை பற்றி கொண்டு போய்விட்டார்கள். இப்படியாக இருக்கக்கூடிய நேரம்